ஒரு மருத்துவர்னா கை சுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருக்கணும். கை நீட்டி நீ காசு வாங்கினா கைராசி போயிடும்வார். அதனால இன்னி வரைக்கும் நான் காசு வாங்க மாட்டேன். இப்போ ஒரு புது கலாச்சாரம் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் ஹோட்டல் மாதிரி இருக்கணும். எங்கள் தாத்தாலாம் ஆலமரத்தடியில் தான் வைத்தியம் பார்த்தார். எனக்கு உண்மையிலே என்னை விட்டா நானும் ஆலமரத்தடிக்கே போய் அந்த கால வைத்தியம் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம்? சில வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை. வி ஆர் நாட் தெய்வங்கள். நாங்கள் குரு தெய்வமோ கற்பனா சாமியோ கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து உள்ள நுழையும் போதே பொட்டுன்னு விழுந்தான்னா நாங்கள் தான் கொன்னோன்ற அளவுக்கு மீடியாவில் பரப்பிடுவாங்க. பேஷண்ட் சந்தேகப்பட்டுட்டே வந்ததுன்னா எங்களாலையும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியுமா? பக்கத்தில் ஒரு கூகுள் மாமா இந்த கையில் இருக்குது, இன்னொன்று சாட் ஜிபிடி சித்தி வச்சுன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்ககிட்ட வரும்போது எங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் என்ன? அனுபவம். இங்கே இருக்கிற அத்தனை டாக்டருக்கும் வீட்டில் பசங்கிட்ட நல்ல பேர் இருக்கா கேளுங்க, என்ன உட்பட கிடையவே கிடையாது. இதில் இன்னொன்று என்னன்னா, பேசிட்டு 400 ரூபாய் கேட்டால் வெளியில் போய் அவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு தோணாது. நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ஃபயருக்கெல்லாம் கொடுக்க முடியும். கண்டிப்பாக டாக்டர்ஸ்க்கு கம்பேஷன் இருக்கணும், கருணை இருக்கணும், அவசியம். பேசிக் குவாலிட்டி. இதில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கணேசனுக்கும் தெரிஞ்சுக்கணும். 1987 நான் இங்கே வரும்பொழுது எனக்கு கடலக்காய், மல்லிப்பூ, கனகாம்பரம், சாமந்தி, அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் எனக்கு வரும் பேஷண்ட்ஸ் கூட. ஏன்னா நான் அப்போ வெறும் 2 ரூபாய் வாங்கினேன், 5 ரூபாய் வாங்கினேன். 12 வருஷம் வரைக்கும் 10 ரூபாய் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் அதை நான் இந்த பூமி கொடுத்த சர்வீஸாக நான் நினச்சேன். 10 ரூபாய் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் கணேசன் இப்போ இருக்கா? மற்ற மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக இல்லை. நான் இந்த ஊரை விட்டு போகாத இருக்கிறதுக்கு முதல் ரீசன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக நான் மதிக்கக்கூடிய வெள்ளந்தியான பேஷண்ட்ஸ் தான். ஒரு நல்ல டாக்டராக, நோய் இல்லாத டாக்டராக இருக்கணும்னா எல்லா டாக்டர்ஸும் என்ன மாதிரி இருந்தால் எந்த நோயும் இருக்காது, ஜாலியாக இருக்கும். The younger doctors who are coming, we have to keep counseling for younger doctors now. Young doctors making suicides, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த டாக்டர்ஸ் ஜெயிலனா why can't we bring that back ன்னு நினைக்கிறேன். இல்லை மைக்கே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். ஆனால் மேம் குள்ளோன்றதுனால மேலே ஏறிக்கிறேன். இந்த இனிய மாலை வேளையிலே இங்கே கூடி இருக்கக்கூடிய ஜேசிஐ மெம்பர்ஸ் மற்றும் ரோட்டரி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பிலேட்டட் விஷஸ் டு ஆல் மை கலீக்ஸ் அண்ட் என்னுடைய மாலை நேர வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ரோட்டரி சங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்று தலைவராக வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி பிரசிடென்ட் கீதா அண்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அவர்களுக்கும், அண்ட் தென் JCI President, what do you call here, your designation? Dear Atesh, Rotarian Vivek, and Hari, Ria, all the doctors, Dr. Somu, Ganesan, Chaudhary sir, Subbalakshmi ma'am, Gunasegaran sir, Vijay Kumar sir. இல்லை சார், எப்படி சார் மறக்க முடியும்? இங்கே இருக்கு வரல. And my dear Viji, who is able to find time like me everywhere. That's very important. என்னன்னா இது நான் கேட்டேன், வந்தால் போதுமான்னு கேட்டேன். வாங்க மேடம், ஆனால் எதனா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பத்திரிகையை நான் படித்து பார்த்தேன். அதில் அழகான ஒரு வாக்கியம் பார்த்தேன். டாக்டர்ஸ் ஆர் த கைடிங் லைட் இன் டார்க் டைம்ஸ், ஆஃபரிங் ஹோப், கம்பேஷன் அண்ட் பிரைட்டர் டுமாரோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு மருத்துவராக நான் இப்போ ரொட்டேரியனாக பேசலை, என்னுடைய மருத்துவத்துறையை சார்ந்த பிற மருத்துவர்களுக்காக ஒரு சின்ன குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது ஆங்கிலத்தில். சர்வீஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரொஃபஷன் ஒரு வார்த்தை இருக்குது, பிஸ்னஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸுமே குழம்பிடுறாங்க, பேஷண்ட்ஸுமே குழம்பிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடுராத்திரி 12 மணிக்கு வந்து தலை வலிக்குது, ஜுரம் கூட கிடையாது, எழுப்புனா ஒரு டாக்டர் அம்மாவோ டாக்டர் ஐயாவோ எழுந்திருக்கணும். நீங்கள் 24 மணி நேரம் சேவை செய்ய தானே பிறந்திருக்கீங்க, கதவை தட்டினா எழுந்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டருங்களுக்கு கோபம் வரக்கூடாது. இது வந்து சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட வரக்கூடிய நோயாளிகள், அதுவும் இப்போ சமீப காலத்தில், நான் 87லேருந்து திருவண்ணாமலையில் இருக்கேன், சென்னையிலேருந்து வந்து
ஒவ்வொரு 15 வருஷத்துக்கு ஒரு முறையும் பேஷண்ட்ஸோட மென்டாலிட்டியில் இருக்க சேஞ்சை பார்த்து நான் வருத்தப்படுறதா என்ன அந்த உணர்வு எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துறது தெரியல. அப்போ சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னா கூட நேரம் காலம் தவறி வரும்பொழுது நமக்கு முடியலன்னா கூட நம்ம செய்தாலும் கூட சில சுடு சொற்களை ஏற்கும் பொழுது மனசு ரொம்ப வலிக்கும். அது இங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க. எஸ், இட் வாஸ் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன், வி வேர் ஃபார் சர்வீஸ். எப்பன்னா என்னுடைய மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அவர் ஒரு சித்த வைத்தியர், பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் இயற்கை வைத்தியர். அந்த இயற்கை வைத்தியருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் கோமணம் கட்டிட்டு உட்காந்துருப்பார். வர்ற பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன வியாதி என்னன்னு சொல்லுவாங்க. அவர் பழம் காய் அதெல்லாம் கொடுப்பாரு. 10 நாள் இருக்கணும்னாலும் ஃபீஸ் இல்லை, அங்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. என்ன பண்ணணும் அவங்கன்னா, அடுத்து வர பேஷண்ட்க்கு அவங்களால முடிஞ்ச பழம் காய்கறி இளநீலாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பண்டமாற்று முறையில் எப்போ இருந்ததோ அது வரைக்கும் டாக்டர்ஸால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு தாத்தாவும் அப்படி தான். அவர் போனார் கிராமத்துக்கு, சித்த வைத்தியம்லாம் லேகியம் கிண்டி கொடுத்தாருன்னா அரிசி வேர்க்கடலை எல்லாம் வரும். இதில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கணேசனுக்கும் தெரிஞ்சிருக்கும், 1987 இங்கே வரும்பொழுது எனக்கு கடலக்காய், மல்லிப்பூ, கனகாம்பரம், சாமந்தி, அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் எனக்கு வரும் பேஷண்ட்ஸ் கூட. ஏன்னா நான் அப்போ வெறும் 2 ரூபா வாங்கினேன், 5 ரூபா வாங்கினேன். 12 வருஷம் வரைக்கும் 10 ரூபா தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் அதை நான் இந்த பூமி கொடுத்த சர்வீஸாக நான் நினச்சேன். அப்போ அவங்க காசு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, எண்ணெய் ஆடு அந்த கடலக்காய் எடுத்து மல்லிப்பூ சாமிக்கு போட்டு சந்தோஷமா இருந்தேன். வி ஆர் ஃபீலிங் ஹாப்பி. அந்த கனெக்ஷன் எங்கே போச்சு? அந்த கனெக்ஷன் கெட்டு போகிறதுக்கு காரணம் சர்வீஸ்லேருந்து பிஸ்னஸ் மோட்டிவ் ஆச்சு, அப்புறம் கார்பரேட்டேஷன் ஆச்சு. when you become corporates in this field, you make it as a business. Profession noble. இப்போ 2 ரூபா வாங்குறதோ 10 ரூபா வாங்குறதோ 50 ரூபா வாங்குறதோ பேஷண்ட் கூட கனெக்டாக இருக்கிறதோ வக்கீல் ப்ரொஃபஷன் ஆகட்டும் எங்களுக்கு நோபல் ப்ரொஃபஷன், அக்செப்டபிள். அதுக்கப்புறம் அந்த கார்பரேட்டைசேஷன் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே என்ன ஆகுது, பேஷண்ட்டோட பெனிஃபிட்டும் பிரேக் ஆகுது, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸோட ட்ரஸ்ட்டு, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுகளும் பிரேக் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த டாக்டர்ஸ் ஜெயிலன்னா why can't we bring that backன்னு நினைக்கிறேன். எப்பயுமே பேஷண்ட்ஸ் வெறும் பேஷண்ட்டாக பார்த்தா எதுவுமே நல்லாவாது. இந்த பரம்பரையாக வர்றதுனால எப்பயுமே என் தாத்தா சொல்வார், ஒரு மருத்துவர்னா கை சுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருக்கணும், கை நீட்டி நீ காசு வாங்கினா கைராசி போய்டுன்வார். அதனால் இன்னி வரைக்கும் நான் காசு வாங்க மாட்டேன், வாங்காத நான் வைத்தியம் பார்க்கறது இல்லை. என் அசிஸ்டன்ட் காசு வாங்கி என்கிட்ட வச்சுட்டு போவோம். அதை என் தாத்தா சொன்னதுனாலே என்னமோ இப்படி வாங்கினதே இல்லை. யூ கீப் இட் தேர், அப்படி தான் சொல்லுவேன். இந்த வேர்க்கடலையும் சாமந்தி பூவும் வாங்கிட்டு 10 ரூபாய் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் கணேசன் இப்போ இருக்கா? மற்ற மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வரும்போதே சந்தேக கண்ணோட நீங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. டாக்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு விஷயம் ஹையாக இருக்கும். என்னன்னா டு ப்ளே வித் எனர்ஜி ஃபீல்ஸ். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். உள்ள பேஷண்ட் வரும்போதே எனக்கு பார்த்தாலே என்னென்னு தெரியும். அது என்ன கேட்க போகுது, நம்மளை என்ன நினைக்குதுன்ற வரைக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு விழிப்பு நிலை. எப்பயுமே இப்போ சொன்னார் ஆதேஷ், அந்த விழிப்பு நிலையிலே இருந்தால் ஓபி முடிஞ்சு எவ்வளோ டயர்டாகும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லவே முடியாது. அப்படியே ட்ரெயின் ஆகிடும். ஒரு சந்தோஷ நிலை இருக்குது. அதுக்காக தான் ஹரி நான் வெளியே வரேன். இப்படி ஆடுறேன், பாடுறேன், சாமிக்கு போகிறேன், கோயில் கும்பிட்றேன். ஒரு நல்ல டாக்டராக, நோய் இல்லாத டாக்டராக இருக்கணும்னா எல்லா டாக்டர்ஸும் என்ன மாதிரி இருந்தால் எந்த நோயும் இருக்காது, ஜாலியாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் வெரி டயரிங் ப்ரொஃபஷன், ட்ரெயினிங் ப்ரொஃபஷன். அந்த எனர்ஜி ஃபீல்ஸோட நம்ம விளையாடும் பொழுது பேஷண்ட் சந்தேகப்பட்டுட்டே வந்ததுன்னா எங்களாலையும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியுமா? பக்கத்தில் ஒரு கூகுள் மாமா இந்த கையில் இருக்குது, இன்னொரு சாட் ஜிபிடி சித்தி வச்சுன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்ககிட்ட வரும்போது எங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் என்ன? அனுபவம். ஒரு டாக்டர்கிட்ட பேக்கெட் ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னா அனுபவம். அந்த மிஷின்ஸ்க்கு அந்த அனுபவம் இருக்காது. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எஸ் நாங்கள் ஹோப் கொடுக்குறோம், நாங்கள் டாக்டர் டைம்ஸில் இருக்கோம், எல்லாம் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் த்ரெட்டனிங்கும் நடக்கும். நான் யார் தெரியுமா? என்ன லைனில் உள்ள உடல்லாம் என்ன ஆகும்? இல்லை ஏதாவது ஒரு சிறு தவறுகள் வேறு விஷயத்துக்காக நடந்தால் ஒரு கன்சியூமர் கோர்ட் போக வேண்டியிருக்கும். இருக்கிறதுலே இந்தியாவில் மன உளைச்சலான ப்ரொஃபஷனாக நான் நினைக்கிறது டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனை தான். என் வீட்டு குழந்தைங்கள நான் டாக்டர்ஸாக படிக்க வைப்பேன்னா படிக்க வைக்க மாட்டேன். ஆனால் குழந்தைகளை விவசாயம் தெரிந்தவர்களாகவோ வீட்டுக்கு மருத்துவ முறைகள் தெரிந்தவர்களாகவோ தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய அறிவாளிகளாகவோ வளர்க்கணும். அவ்வளோதான். when people are preparing for NEET and people are preparing for so many exams, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
we are complicating many things. End of the day என்னங்க வேணும்? ஒழுங்கா சோறு வேணும், நிம்மதியாக தூக்கம் வேணும், சந்தோஷமாக ஆட பாட ஒரு இடம், 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இவ்வளோதான் வாழ்க்கையில் தேவை. இந்த ப்ரொஃபஷன் பின்னாடி போகிறதுனால எவ்வளோ விஷயங்களை முக்கியமாக மருத்துவர்கள் தினம் தினம் இழக்கிறார்கள். இங்கே இருக்கிற அத்தனை டாக்டருக்கும் வீட்டில் பசங்கிட்ட நல்ல பேர் இருக்கா கேளுங்க, என்ன உட்பட கிடையவே கிடையாது. நாங்கள் என்னமோ பணத்து பின்னாடி போன மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டு ஒரு வலியில் துயரத்தில் வரும்போது அது மட்டும்தான் தோணுமே தவிர வீட்டில் போயிட்டு ஒரு சோறாக்கி ரசசோறு கொடுக்கலாம் குழந்தைக்குன்னு தோணுனதே கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்ததே கிடையாது. இப்போ வேணால் ஏதோ செய்கிறேன். இட்ஸ் அ வெரி டயரிங் ட்ரெயினிங் ப்ரொஃபஷன். அதை எப்போ பொதுமக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அப்போ அந்த மருத்துவர்கள் மேலே அவங்களுக்கும் ஒரு அன்பும் பாசமும் இருக்கும். இது நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா இருந்தது. நம்ம கலாச்சாரத்தில் மருத்துவர்கள் அந்தந்த கிராமத்தில் அவங்க எப்படி கோயிலுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி அங்கேயே ஒரு மருத்துவமனை இருக்கும், போவாங்க. அவங்களோட மன கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க திண்ணையில் உட்காந்து. என்னோட தாத்தாக்கள் 2 பேரும் எப்படியெல்லாம் ஹீலிங் கொடுத்தாங்க. நான் எப்பயுமே ஐ வில் கால் மை செல்ஃப் அஸ் அ ஹீலர். இட்ஸ் அ வெரி பேசிக் டேர்ம். அந்த மாதிரி ஹீலிங் கொடுத்த ஒரு கலாச்சாரம் நம்மளோடது. இதில் படிப்பையும் சேர்த்து வியாபாரத்தையும் சேர்த்து பேஷண்ட்டு குழம்பி சில டாக்டர்ஸ் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ்க்கு முன்ன கலாச்சாரமும் தெரியாது, இந்த திருவண்ணாமலையே எப்படி மாறி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? பொதுமக்களாக என்ன செய்யலாம்? எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் உங்களோட நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. உள்ளே போகும்போது ஓப்பனாக ஒரு குழந்தை மாதிரி உள்ளே போய் இந்த மருத்துவரை நான் நம்பி வந்திருக்கேன், இவங்க எனக்கு நல்லது செய்வாங்க, நீங்கள் நம்பி உட்கார்ந்தாலே நோய் சரியாயிடும். எனக்கு நிறைய கிழவி பேஷண்ட்ஸ் உண்டு. அதுக்கு வியாதியே ஆக்சுவலாக கிடையாது, ஒரு இடுப்பு வலி தான் இருக்கும். வந்துட்டு என் கையை பிடிச்சிக்கும். நான் ஒருவேளை கையை பிடிக்க மறந்தேன்னா என்னை நீ தொடவே இல்லை, எனக்கு எப்படி சரியாகும் அப்படின்னு உரிமையாக சண்டை போடும். நான் இந்த ஊரை விட்டு போகாத இருக்கிறதுக்கு முதல் ரீசன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக நான் மதிக்கக்கூடிய வெள்ளந்தியான பேஷண்ட்ஸ் தான். இப்போ ஒரு புது கலாச்சாரம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஹோட்டல் மாதிரி இருக்கணும். எங்கள் தாத்தாலாம் ஆலமரத்தடியில் தான் வைத்தியம் பார்த்தார். எனக்கு உண்மையிலே என்னை விட்டால் நானும் ஆலமரத்தடிக்கே போய் அந்த கால வைத்தியம் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கணும், எல்லாத்துக்கும் நம்பர் வாங்கணும். ஒரு நகை கடைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோலு, ஃபயரு, அதுக்கப்புறம் நகை கடைக்கு இருக்கிற கரண்ட் பில் எல்லாம் நாங்களும் கட்டணும். ஆனால் அவங்க பண்ணுறது பிஸ்னஸ், நாங்கள் பண்ணுறது சர்வீஸ். இந்த முரண்பாடு எப்படி இருக்கு? முரண்பாடு எப்படி இருக்கு? சி, அது மாதிரி இல்லை. ஜோக்ஸ் அப்பார்ட், சம்டைம்ஸ் இட் பெயின்ஸ் இல்லைங்களா? அப்போ சர்வீஸ் பண்ண முடியாதப்ப நம்ம ஃபீஸ் ஏற்றும் போது அது ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது. பத்தாத்துக்கு எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ சொன்னார், நிறைய பேர் ஸ்டேபிளாக இல்லைன்னு. உண்மை, மிகவும் உண்மை. உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க என்ன மாதிரி வாய்க்கிழி பேச தெரிஞ்சவங்க பழச்சிக்கலாம். நான் வாயால் தான் வாழ்கிறேன், சப்ஜெக்டால் வாழ்கிறேன்னா இவங்களாம் தான் சொல்லணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றம் தான் எல்லார் மனசுலையும். ஒரு டாக்டரை பார்க்கும் பொழுது நீங்கள் தெய்வமாலாம் பார்க்க தேவையில்லை. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சகஜமாக இருக்க மாதிரி, உங்களுடைய அம்மா மாதிரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சாச்சா மாதிரி அப்படி பார்த்துட்டு ஓப்பனாக நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, பேசிட்டு 400 ரூபாய் கேட்டால் வெளியில் போய் அவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு தோணாது. நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு, ஃபயருக்கெல்லாம் கொடுக்க முடியும். There should be a change in the mentality of the patients and the doctors for a beautiful healthy relationship. சொசைட்டி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப தேவைன்னு நினச்சேன். இங்கே ரொம்ப மெத்த படித்தவர்கள், எனக்கு ஜேசியை ரொம்ப பிடிக்கும். 40 வயசுக்கு முந்தி நான் பார்க்கல, ஜேசிஎல்னு வந்திருப்பேன் அங்கேயும். அதனால் ஒரு மெத்த படித்த ஃபோரத்தில் என்னோட ஆதங்கத்தை சொல்கிறது மற்ற மருத்துவர்கள் சார்பாக சால சிறந்ததுன்னு நினச்சேன். ஸோ தட் கொஞ்சம் பேரானும் இந்த உணர்வுகளை கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த பேஷண்ட்ஸோட ட்ரஸ்ட்டும் ஹோப்பும் டாக்டருங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த டாக்டர் நிம்மதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு டாக்டர் இருந்தால் கண்டிப்பாக டயக்னோசிஸ் போயிடும். 2வது, என்னெல்லாம் சொல்கிறாங்களோ பத்திய முறைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லா விதத்துலேயும் டாக்டருக்கு கோஆப்ரேஷன் கொடுக்கலன்னா நோய் கண்டிப்பாக போகாது. அடுத்ததில் ஒரு வார்த்தை விஜய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கம்பேஷன். கண்டிப்பாக டாக்டர்ஸ்க்கு கம்பேஷன் இருக்கணும், கருணை இருக்கணும், அவசியம். பேசிக் குவாலிட்டி. எப்படி ஒரு டான்ஸர்னா அவளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், 50 கிலோ தாஜ்மஹால், 50 kg தாஜ்மஹால் நீ யா அப்படின்னா தான் டான்ஸ் ஆட முடியும், 80ல் ஆட முடியாது. There are certain qualities, compassion. The same compassion should be with the patient also. இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சீராக பாய்ந்தால்தான் ஹெல்தி பேஷண்ட் டாக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் சொசைட்டியும் இருக்கும்.
அடுத்தது பிரைட்டர் டுமாரோ. நீங்கள் அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். The brighter tomorrow, healthy tomorrow is possible only when this kind of emotional connect happens between doctors and patients, and the whole society understand the pressure of the doctor and the pain of the patient. ஒரு சின்ன விஷயம்னா கூட ஊதி ஊதி பெருசாக்குற சமுதாயமா இருக்கு. அதனால உண்மையிலே இப்போ குணசேகரன் டாக்டர்லாம் நான் இந்த ஊருக்கு வரும்போதே ஒரு ஜாம்பவான். அவர் அந்த காலத்தில் கண்ணாம்பினான் சர்ஜரி பண்ணுவார், இப்படி தூக்கி போடுறதெல்லாம். இப்போ பண்ணுவாரா கேளுங்க, பண்ண மாட்டார், பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்குலாம் பயமா இருக்கு, எங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. என் கூட உஷா மேடம் இன்னைக்கு வரல, யூட்ரஸ் வெடிச்சு போயிருக்கோம், வெடிச்சிரும், அது செத்து தான் போனோம், செத்து தான் போகுது இல்லையா, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இதோ இருக்கிற கணேசன் தலைமாட்டில் நின்று பம்ப் அடிச்சிட்டு இருப்பாரு. நானும் மேடம் ஒரு கையில் நான் அழுத்தி பிடிக்கணும், ப்ளீட் ஆகாத, தச்சிருக்கோம். இப்போ பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் விலகி விலகி போகிறீங்களோ எல்லா டாக்டர்ஸும் விலகி விலகி போகிறோம். அந்த காலம் எனக்கு திரும்பி வருமானு இந்த வயசில் நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஜிப்மர் போகிற வழியில் இங்கே நிற்பாங்க, ஆயுத கேஸ் போட்டு இழுத்து போட்டிருக்கு. இப்போ பயமாக இருக்குது, ஆயுதம் தொடக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள், என்னோட ஃபீல்டு மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தரும் சொல்லுவாங்க. சோமு டாக்டர் எனக்கு முந்தி இங்கே ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர். என்ன நான் சொல்ல வரேன்னா, நாங்கள் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கி இவ்வளோ சர்ஜரிஸ் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணதே இல்லை. There were no consent forms when we came. ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன டாக்டர்ஸ். அங்கே இருக்க சதீஷ் பல் டாக்டர் பார்க்குறேன், இவங்கெல்லாம் சின்ன டாக்டர்ஸ். இவங்களுக்குலாம் இருக்கிற ப்ரெஷரை நான் ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு பார்க்குறேன். எங்களுக்கு இருக்கிறதுலாம் ஓகே, நாங்களாம் கொட்டை போட்டு எந்திரிச்சு குதிச்சு ஓடி வந்துட்டோம். The younger doctors who are coming, we have to keep counseling for younger doctors now. Young doctors making suicides, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. இதுக்கு கூட ஒரு சமுதாய புரட்சி வேணும். ஏன்னா நோயை தணிக்கிற ஒரு சமுதாயத்துக்கு, அந்த நோயை தணிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் நடுவில் அந்த இமோஷனல் பாண்டிங், இமோஷனல் கனெக்டை உங்களை மாதிரி பேசக்கூடிய நல்ல பேசக்கூடிய ஆட்கள் எடுத்து சொல்லி சரி பண்ணணும். அப்போ தான் அந்த நோயே சரியாகும். இந்த நோய் மருத்துவர்களுக்கும் இருக்குது, சமுதாயத்துக்கும் இருக்குது. அப்போ எங்கேருந்து ஹெல்தி டுமாரோ வரும்? இஃப் யூ ட்ரீம் அபவுட் ஹெல்தி டுமாரோ, the way you look at a doctor and the way even the doctor looks at the patient, இருக்க 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 கார்பரேட்டைசேஷன் பண்ண இந்த இளம் டாக்டருக்கு படுற அவஸ்தை அது ஒரு தனி சாப்டர். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் டுடே இஸ், ப்ளீஸ் பில்ட் த ஓல்ட் கனெக்ஷன், இமோஷனல் கனெக்ட் பிட்வீன் டாக்டர் அண்ட் பேஷண்ட். இவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த கனெக்ஷனை கொடுக்க முடியும்னா, ஒரு 40 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ண டாக்டரா விஜய், சதீஷ், அப்புறம் இது மாதிரி குட்டி டாக்டர்ஸ்க்குலாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கண்டிப்பாக முடியும். பில்டிங் ட்ரஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் இஸ் தி அட்மோஸ்ட் நெசசிட்டி நீட் ஆஃப் த கம்யூனிட்டி நவ். அதை நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி டாக்டராக இல்லாதவங்க அதை பற்றி யோசிங்க. டாக்டர்கிட்ட வரும்போது நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனை தாங்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல, எந்த ட்ரைனிங்கும் இல்லை. அவங்களுக்கு ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ பிபி சுகர் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டாக்டர்ஸும் சஃபர் பண்ணுறாங்க, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஆகையினால நாங்களும் உங்கள் மேலே கருணையோடு பாசத்தோடு என்றுமே இருப்போம். நீங்களும் அதே கருணையோடு பாசத்தோடு, என்ன ப்ராப்ளம், சில வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை. we are not தெய்வங்கள், நாங்கள் குரு தெய்வமோ கற்பனா சாமியோ கிடையாது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ளே நுழையும் போதே பொட்டுன்னு விழுந்தான்னா நாங்கள் தான் கொன்னோன்ற அளவுக்கு மீடியாவில் பரப்பிடுவாங்க. இட்ஸ் நாட் ஸோ. எப்பயுமே 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 6 அறிவை எடுத்து ஒரு சுச்சுவேஷனுக்கும் சமுதாயத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் என்னோட டாக்டர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி கொஞ்சம் மன நிம்மதியோட இரவில் தூங்க முடியும் அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னொரு பதிவை டாக்டருக்காக செய்கிறேன். முன்ன பார்த்த காலம் மாதிரி இப்போ பேஷண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் எனக்கு என்ன பண்ணுறது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. லெட் அஸ் டுகெதர் பில்ட் தட் இமோஷனல் கனெக்ட். எப்படி இன்றைக்கும் கிழவிங்க என் கையை பிடிக்குதோ அதுதான் என் சொத்து சுகமாக நினைக்கிறேன். ஐ ரியலி ஃபீல் வாட் இஸ் மை பவர் இன் திஸ் சொசைட்டி. ஐ கிவ் மை லெண்ட் மை ஹேண்ட். எனக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. ஐ கேன் ஹோல்ட் தெம் அண்ட் ஹீல் தெம் இன் மெனி ஒகேஷன்ஸ். அதை மறுபடி குட்டி டாக்டர்ஸும் சரி, நாங்களும் சரி, திருப்பி மீட் எடுக்கணும். அந்த ஆலமரத்தடி கால நினைவுகளை இந்த சிஏ நம்பரோடய ரூமில் மீட் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு விழாவில் இத்தனை டாக்டர்ஸை கூப்பிட்டு நீங்கள்லாம் உங்களுக்கு அந்த கருணை எங்கள் மேலே இருந்ததுனால தான் விஜய் இருக்காங்கன்னு இல்லை, அவங்க சொல்லியிருந்தாலும் எங்களெல்லாம் அழைச்சி நீங்கள் மரியாதை செய்கிறதுக்காக இருக்கரம் கூப்பி நான் ரொம்ப நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றிலிருந்து கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கும் உங்கள் பார்வை மாறுபடும், வேறுபடும். எங்களை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் உணர்வும் எங்கள் உணர்வும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது மட்டுமே
healthy society and brighter tomorrow will happen. நன்றி, வணக்கம்.